ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனிக்ரோஸ் தமிழ். நான் மனோஜ் பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, காகா நோட் மைனிங்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வச்சிருக்க டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் டோக்கன் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட் டோக்கனை வந்து மாற்றுறதுக்கு நம்ம வந்து ஸ்டேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட அஃபீஷியலாகவே அவங்களோட ட்விட்டர் பேஜில் கொடுத்த ட்வீட்டு தான். ஓகேவா? ஸோ அதை நான் ஷோ பண்ணிடுறேன். இது வந்து இந்த மீசான் நெட்வொர்க்கில் வந்து வந்த அஃபீஷியல் ட்வீட் தான். ஓகேவா? ஸோ அந்த மீசான் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காகா நோட் மைனிங்கில் வந்து மீசான் டோக்கன் வந்து கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக டெஸ்ட்நெட் டோக்கன் தான். இப்போ வந்து அந்த டெஸ்ட்நெட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. xlander.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீசான் டோக்கன் வந்து நம்ம வந்து ஸ்டேக் பண்ணணும். ஸோ எவ்வளோ டோக்கன் வச்சிருக்கோமோ அந்த டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ணணும். ஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நம்ம எவ்வளோ டோக்கன் வந்து டெஸ்ட்நெட் டோக்கன் மைன் பண்ணி வச்சிருக்கோமோ ஸோ அதுக்கேற்றாப்புல எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடேவா ஸோ அந்த மாதிரி வந்து டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்நெட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின் நெட் டோக்கன் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. OKX, KuCoin, ஸோ பிட்கட்டு, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்செல்லாம் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் லிஸ்ட் ஆகும்போது நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஆட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு வந்துருங்க. ஓகேவா? ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேக் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை ஃபஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணி நீங்கள் வந்து இந்த மீசான் டோக்கனை வந்து மெட்டாமாஸ்க் வேலெட்டில் தான் மேக்ஸிமம் வச்சிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எந்த வேலெட்டில் வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த வேலெட்டை முதல்ல எந்த வேலெட்டை வந்து நீங்கள் இது எக்ஸ்டென்ஷனாக மைசேஜ் ப்ரௌசரில் வச்சிருக்கீங்களோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மைசேஜ் ப்ரௌசரில் போய்ட்டு இந்த லிங்க்கை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் வேலெட் இருக்கும். ஸோ அந்த கனெக்ட் வேலெட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகேவா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எந்த வேலெட்டில் அந்த மீசான் டோக்கன் வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த டோக்கன் வந்து அந்த வேலெட் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் அட்ரஸ் ஷோ ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் பேஜில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மீசான் டோக்கனோட பேலன்ஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ கீழே வந்து எவ்வளோ வந்து ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே டெஸ்ட்நெட் டோக்கன் தான். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அந்த மெயின் நெட் டோக்கன் வந்து எவ்வளோ கன்வர்ஷன் ரேட் வச்சிருக்காங்களோ ஸோ அதுக்கேற்றப்பல கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் பேலன்ஸில் ஒரு 10 டோக்கன் 15 டோக்கன் வந்து விட்டுட்டு மீதி இருக்க டோக்கன் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். எதற்காக அப்படின்னா ஏதாவது ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வச்சு பே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் ஒரு 10 to 15 டோக்கன் வந்து உங்கள் வேலெட்டில் வச்சுட்டு மீதி இருக்க டோக்கன் மட்டும் அப்படி ஸ்டேக் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓகே கேட்பாங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தப்பறம் உங்களோட மெட்டாமாஸ்கில் வந்து கன்ஃபர்மேஷன் போகும். ஸோ இந்த இடத்துல வந்து திரும்பவும் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கொடுத்துட்டாங்க தயவு செஞ்சு. அங்கே வந்து என்ன எவ்வளோ டோக்கன் வந்து என்ட்ரு பண்ணிங்களோ ஸோ அதே டோக்கன் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக ரேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ டோக்கன் என்ட்ரு பண்ணிங்களோ ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஃபோலியா ETH உங்கள்கிட்ட வேணும். ஸோ நிறைய பேர்ட்ட இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் எப்படி க்ளைம் பண்ணணும். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ரூவ் கொடுத்துட்டு ஒன்ஸ் திரும்ப உங்களோட மைசேஜ் ப்ரௌசரை வந்துட்டு ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? எவ்வளோ டோக்கன் ஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது மேலே ஷோ ஆகும். திரும்ப அன்ஸ்டேக் அப்படின்னு கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஸ்டேக் பண்ண டோக்கன் வந்து மேலே காட்டும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மளால் அன்ஸ்டேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை அப்டேட் பண்ணும்பொழுது நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. ஸோ இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து மைன் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே டெஸ்ட்நெட் டோக்கன் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின் நெட் டோக்கனாக மாற்றுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டேக் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ எப்படி அந்த செஃபோலியா ETH வந்து க்ளைம் பண்ணுறது? ஸோ நிறைய பேர்ட்ட வந்து ஃபீஸ் இருக்காது. எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் லைன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற பேஜ் வரும். ஸோ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா காகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் அடிச்சிங்க அப்படின்னா காகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ டைப் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே 2 ஏரோ இருக்கும் இல்லையா? அதில் மேலே இருக்க ஏரோ கிளிக் பண்ணிங்கனாவே இந்த பேஜில் கூட்டிகிட்டு வரும் டேரெக்டாக. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் டு க்ளைம் ஃப்ரீ செஃபோலியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 3 வெப்சைட் கொடுத்துருப்பேன் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 வெப்சைட்டில் நீங்கள் இந்த 4 வெப்சைட்டில் நீங்கள் எந்த வெப்சைட் பார்த்து டெம்பரரி
எந்த வெப்சைட் வந்து டெம்பரரியாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டோட செஃபோலி ATK அட்ரஸ் நீங்கள் கொடுத்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னட் ரோபோ அப்படிங்கிற கேப்ச்சா வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த 4 வெப்சைட்லேருந்துமே உங்களால் க்ளைம் பண்ணிக்க முடியும். 4லுமே க்ளைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றில் நீங்கள் க்ளைம் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ அதுவே அந்த ஃபீஸே எனஃப் தான். ஓகேவா? ஸோ க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து செஃபோலி ATK க்ளைம் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஓகேவா? ஸோ இதுவும் புரியலை அப்படின்னா ஸோ என்கிட்ட வந்து டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படியே வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேவா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.